தொண்டைமான் தொண்டைமான் என்ன வீட்டுல ஆளே காணும்? தொண்டமானே எங்க இருக்கா? வெளியே என்ன வீட்டுல இருந்து டபாய்க்கிறியா? இந்த மாசம் லோன் காசு கட்டி ஆகணும். மரியாதையா வெளில வாடா. உண்மையிலே வீட்டுல இல்ல ப்ரோ. நீங்க யாரு ப்ரோ? நானும் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் தான் ப்ரோ. புதுசா? ஆமா ப்ரோ. என்ன பினான்ஸ்? பாலையா பைனான்ஸ் ப்ரோ. இதே வேலையா தான் இந்த ஏரியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கானா ப்ரோ? என்கிட்ட 8 மாசமா காசு கட்டாம கலாச்சிட்டு இருக்கான் ப்ரோ. உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஏரியால தான் டியூட்டி. அவனை பாத்தீங்கன்னா எனக்கு போன் பண்ணுங்க. என் நம்பர் நோட் பண்ணுங்க. 9111 420 ப்ரோ நம்பர் ஃபேன்சியா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தொண்டைமான நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையே ப்ரோ. அப்புறம் எப்படி பார்த்து எனக்கு கால் பண்ணுவீங்க? அவன் போட்டோ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே ப்ரோ. யார் தம்பி வேணும்? சார் பாலையா பேங்க்ல இருந்து வந்திருக்கேன் சார். நீங்க 3 மாசமா குழு பண்ணது இல்ல சார். அதான் சார் உங்ககிட்ட வாங்கிட்டு போலாம் இருந்தேன். குழு பணம் வாங்குனீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க. தம்பி உங்க வீட மாதிரி நினைச்சவங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃப்ரீயா உட்காருங்க. அப்புறம் தம்பி கோட வெயில் கொளுத்துதுல. ஆமா சார். இருங்க ஃபேனா போறேன். தேங்க்யூ சார். தம்பி பாத்துட்டே ரொம்ப கலப்பா இருக்கீங்களே. இருங்க அண்ணன் போய் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இவ்வளவு நல்லவரா இருக்காரு. இவரை போயிட்டு மோசமான ஆளுன்னு சொன்னாங்க. இந்தாங்க தம்பி குடிங்க. தேங்க்யூ சார். அப்புறம் தம்பி மொத்தம் எவ்வளவு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன். சார் மொத்தம் நீங்க வந்து 3 மாசம் குழு பண்ண வரணும் சார். மொத்தம் 6000 ரூபாய் கட்டினா போதும் சார். 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் இல்ல சார், 6000 ரூபாய் தான். நீங்க தான் எனக்கு 10,000 ரூபாய் தரணும். நான் எதுக்கு சார் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணும்? எதுக்கா? அடிக்கிற வேலைக்கு உன் வண்டியை என் வீட்டு மரத்தடி நிழல்ல போட்டிருக்கியே, அதுக்கு பார்க்கிங் சார்ஜ். அரை மணி நேரமா உன் செருப்பு என் வீட்டு திண்ணையில கிடக்குது, அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ். எலக்ட்ரிசிட்டி லைட்டு பேனலாம் நீங்க வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ். இதெல்லாம் போக சாருக்கு லெமன் ஜூஸ் போட்டு வந்து நானே கொடுத்தேன்ல, அதுக்கு ஜூஸ் பிளஸ் லேபர் பிளஸ் ஜிஎஸ்டி ஆக மொத்தம் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புங்க தம்பி. சார் என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க? எல்லாமே உங்களை பத்தி சொன்னது கடை தான் இருக்கு. என்னாலாம் காசு தர முடியாது சார். காசு கொடுக்காம வெளியே கிளம்ப முடியாது தம்பி. கடவுளே, 1 மாதம் சம்பளத்துல ஒரே நாள்ல வாங்கிட்டானு. வீட்டு பக்கத்துல வர மாட்டேடானு. பிரதமர் மோடி இயக்கிய அப்சஷன் பட தோல்வியை முன்னிட்டு வெங்காய விலை உயர்ந்தது. மோட்டார் வண்டியில் வந்து மோட்டிவேஷன் கொடுத்தார் முதலமைச்சர் விஜய். சார் பயப்படாதீங்க, நான் உங்ககிட்ட குழு பணம் வாங்க வந்திருக்கேன். ஆனா கொப்பத்தம்மாவனே அதுக்கான ஏதோ கொலை பண்ண வந்த மாதிரி பேசுறேன். சாரி சார், பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சார். சரி தம்பி, ஆனா உங்களை பார்த்தா குழு பணம் வாங்க வந்த மாதிரியே தெரியலையே. அப்புறம் என்ன பார்த்தா குல்ஃபியஸ்ல போதை மருந்து கலந்து வைக்கிற மாதிரி தெரியுதா? ஆமா தம்பி, அதான் எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சார் தேவலாம பேசாதீங்க. கடந்த 8 வாரமா நீங்க தவணை கட்டல. இன்னைக்கு நான் பணத்தை வாங்காம இந்த இடத்த விட்டு போறதா இல்ல சார். தம்பி பணம் கையில இருந்தா தர மாட்டேனாப்பா. அப்புறம் ஏற்கனவே நான் கொடுத்த பணம் எங்க? அது போயிடுச்சுப்பா. எங்க போச்சு? தவணைக்கு தான். யோ என்னையா உளர்ற? அடிக்கிற வேலைக்கு மூளை வரைக்கும் மூக்கு வழியா வெளில வந்துருச்சாயா? முட்டா பையன் மாதிரி பேசுற. தம்பி இப்ப புரியுற மாதிரி சொல்றேன், தெளிவா கேட்டுக்கங்க. நீங்க தந்த பணத்தை வச்சு இதுக்கு முன்னாடி அடுத்த குழுவோட தவணையை கட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு தவணை கட்டுறதுக்காக புதுசா 3வது இன்னொரு குழு எடுத்திருக்கேன்ப்பா. அந்த காசு வந்தோன்னா உங்களுக்கு தவணை கட்டி போடுறேன். என்னையா சொல்ற? அப்புறம் 3வது வாங்குற குழுக்கு எப்படியா தவணை கட்டுவா? அதுக்கு புதுசா 4வது இன்னொரு குழு எடுத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ 4வது கட்டுறதுக்கு 5வது ஒண்ணு எடுப்பியா? ஆமா தம்பி, இப்படி 5, 6, 7, 8, 9 போயிட்டே இருக்கும். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்ல கடன் வாங்காம காலத்தை ஓடவே முடியாது. இப்படி கடன் வாங்கி வாங்கி தான் என்னோட 4 பசங்க 3 பொண்ணு 2 பொண்ணு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி மணி 12 ஆயிடுச்சுப்பா. கடன் வந்துருப்பாங்க. ஒரு 200 மட்டும் கடனா கொடுக்குறியா? மறுபடியும் கடனா? 400 சாமி.